அனைவருக்கும் வணக்கம். அஸ்தினாபுர மக்கள் அனைவரும் பாண்டு புத்திரனாகிய யுதிஷ்டிரனே தங்களுக்கு அரசனாக வரவேண்டும் என்று விருப்பம் கொண்டனர். இவ்வாறு மக்கள் விருப்பம் கொண்டதை அறிந்த துரியோதனன் கோபமும் துயரமும் அடைந்து கொதிப்புற்றவனாகி தன் தந்தையான திருதராஷ்டிரனை சந்தித்து தனது மனக்குமுறலை கூறி பாண்டுவின் புத்திரர்களையும் அவர்களது தாயான குந்தியையும் வாரணாவதத்திற்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொண்டதை முந்தைய பதிவில் பார்த்தோம். இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம். பாண்டுவின் புத்திரர்கள் வீரர்களாகவும் அதிக பலம் கொண்டவர்களாகவும் மிகுதியான பராக்கிரமம் மிகுந்தவர்களாகவும் இருப்பதை கேள்வியுற்று திருதராஷ்டிரன் சிந்தனை வயப்பட்டான். பிறகு ராஜ்ய ஆலோசனை தெரிந்தவரும் ராஜநீதி சாஸ்திரத்தின் ரகசியத்தை செம்மையாக அறிந்தவரும் கணிகர் எனும் பெயரை கொண்டவருமாகிய ஒரு மந்திரியை அழைத்தான் திருதராஷ்டிரன். அந்த கணிகர் யாரெனில் அவர் சகுனியின் மந்திரி ஆவார். பின் அவரிடம், பிராமணரே, பாண்டவர்கள் எப்போதும் கர்வம் உள்ளவராய் இருக்கிறார்கள். நான் அவர்களை வெறுக்கிறேன். அவர்களை அழிக்க தகுந்த உபாயத்தை கூறுங்கள். நீங்கள் சொல்வதை நான் நிச்சயம் செய்வேன் என்று கூறினான். பிறகு துரியோதனன், சகுனி, கர்ணன், துச்சாதனன் ஆகிய அனைவரும் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் அனைவரும் கணிகரை வந்தனம் செய்து, பாண்டவர்கள் மிகுந்த பராக்கிரமம் மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை கண்டு அச்சம் கொள்கிறோம். மேலும் அவர்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடும் இருக்கிறார்கள். தாங்கள் தான் இங்கிருக்கும் அனைவருக்கும் நலத்தை உண்டாக்கும் வண்ணம் தகுந்த ஆலோசனையை கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். பிறகு அந்த கணிகர் திருதராஷ்டிரனை நோக்கி, குற்றமற்றவரே, நான் சொல்லக்கூடிய உபாயங்களை கவனமாக கேளுங்கள். நான் சொல்லி முடித்த பிறகு என் மேல் கோபம் கொள்ளக்கூடாது. அரசனானவன் எப்போதும் தண்டிப்பதற்கு ஊக்கமுடையவனாக இருக்க வேண்டும். தன்னிடத்தில் பிறர் பிரவேசிக்கும் வழியை அடைத்து பிறரிடம் தான் பிரவேசிக்கும் வழியை அறிந்து அதில் பிரவேசிக்கும் வல்லமை கொண்டவனாக ஒரு அரசன் இருக்க வேண்டும். எப்போதும் தண்டிக்கும் ஒரு அரசனை கண்டு மக்கள் பயத்தோடு இருப்பார்கள். ஆதலால் எல்லா காரியங்களையும் தண்டனையினாலேயே நிறைவேற்றப்பட வேண்டும். தன்னுடைய குற்றங்களை பிறர் அறியாதபடி செய்ய வேண்டும். ஆனால் பிறர் தவறு செய்யும் சமயத்தில் அதை எதிர்க்க வேண்டும். ஆமை தன் அங்கங்களை வைத்துக் கொள்வதைப் போல தன்னுடைய ராஜ்ய ரகசியங்களை மிகவும் ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தனக்கு எந்த குறையும் வராமல் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தன்னுடைய நன்மையை விரும்புகிற ஒரு அரசன் பிராமணர்களை எப்போதும் பூஜித்தல் வேண்டும். பிராமணர்களை காக்கவும் துஷ்டர்களை அழிக்கவும் தான் அரசனானவன் படைக்கப்பட்டிருக்கிறான். எந்த ஒரு அரசன் குற்றவாளியை மன்னித்து விடுகிறானோ அவன் இந்த லோகத்தில் அவமானத்தையும் பரலோகத்தில் நரகத்தையும் அடைவான். எவன் ஒருவன் மன்னனை விட மிகுதியான செல்வம் படைத்து மன்னனுக்கு தீங்கு செய்கிறானோ அந்த அதர்மனை பிடித்து அவனை கொன்று அவனிடம் இருக்கும் அனைத்து செல்வங்களையும் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு காரியத்தை செய்ய மன்னனால் நியமிக்கப்பட்டவர்கள் மன்னருக்கு வசப்படாமல் போனால் அவர்களை அந்த ஸ்தானத்தில் இருந்து நீக்கிவிட்டு தர்ம சாஸ்திரத்திலும் நீதி சாஸ்திரத்திலும் அர்த்த சாஸ்திரத்திலும் நிபுணர்களான பொய்யுரைக்காத மனிதர்களை மன்னன் நியமித்தல் வேண்டும். அவ்வாறு நியமிக்கப்பட்டவர்கள் முறையாகவும் நேர்மையாகவும் தங்களது கடனை செம்மையாக செய்கிறார்களா என்பதை உறுதி செய்வதற்காக தன்னுடைய வேலைக்காரர்களை மாறுவேடத்தில் அவர்களை வேவு பார்க்க அனுப்ப வேண்டும். ஒரு காரியத்தை ஆரம்பித்த பிறகு அதை செம்மையாக நிறைவேற்றாமல் காலத்தை கடத்தக்கூடாது. தைத்த முள்ளும் கூட பிசகாக எடுக்கப்பட்டால் வெகுகாலம் புண்ணை உண்டாக்கும். அதுபோல தனக்கு தீங்கு செய்தவர்களை கொல்லுவதே சிறந்தது. ஆபத்து வரும் காலத்தில் எதிரி பலவானாக இருந்தாலும் அந்த எதிரியை எவ்வாறேனும் ஒழித்து கட்ட வேண்டும். அதை விடுத்து ஆலோசித்தல் கூடாது. அதே போல எதிரியானவன் பலகீனனாக இருந்தாலும் எவ்வகையிலும் அவனை அலட்சியம் செய்யக்கூடாது. ஒரு சிறிய நெருப்பு கூட பெரிய ஆதாரத்தை பற்றி ஒரு வனத்தையே எரிக்கக்கூடியது. ஆதலால் எதிரி எவ்வளவு பலகீனனாக இருந்தாலும் அவனையும் அழித்தல் வேண்டும். நாம் குருடனாக இருக்க வேண்டிய காலத்தில் குருடனாக இருக்க வேண்டும். செவிடனாக இருக்க வேண்டிய காலத்தில் செவிடனாகவும் இருக்க வேண்டும். மான் போல எப்பொழுதும் எச்சரிக்கையாக படுக்க வேண்டும். சாமம் முதலிய உபாயங்களினால் சத்ருவை கொன்றுவிட வேண்டும். சரணடைந்தவன் என்று எதிரியின் இடத்தில் தயை காட்டக்கூடாது. அப்படி செய்தால்தான் நாம் பயமின்றி இருக்க முடியும். சத்ருவாய் இருப்பவனையும் முன்னர் நமக்கு அபகாரம் செய்தவனையும் அவர்களால் நம்பப்பட்ட சமையல்காரன் முதலியவர்களுக்கு லஞ்சம் கொடுத்து அவர்களை கொல்ல வேண்டும். எதிரி பக்கத்தில் உள்ள அரசனை மட்டுமாவது முதலில் அறுக்க வேண்டும். அவனுக்கு பின் அவனுக்கு சகாயமாக இருப்பவர்களையும் அதற்கு பிறகு அவர்கள் பக்கத்தைச் சேர்ந்த அனைவரையும் கொல்ல வேண்டும். ராஜ்யத்தின் வேரை அறுத்தால் அதை பற்றி ஜீவிக்கின்ற அனைவரும் அழிந்தவரே ஆவர். வேறெந்த மரத்தின் கிளைகள் தான் உயிர் வாழ முடியுமோ? எப்பொழுதும் தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் எதிரியின் ரகசியத்தை அறிந்து கொண்டிருக்க வேண்டும். விரோதியாக இருப்பவர்கள் இடத்தில் எப்பொழுதும் பயத்தோடும் எச்சரிக்கையோடும் நாம் இருக்க வேண்டும்.
அக்கினி கோத்திரத்தினாலும் யாகத்தினாலும் கசாய வஸ்திரத்தினாலும் ஜடை தருப்பதினாலும் தோளாடை உடுப்பதினாலும் மக்களை முதலில் நம்ப வைத்து பிறகு செந்நாய்களைப் போல அவர்களை அழிக்க வேண்டும். பழங்கள் நிரம்பிய கிளையை பிடித்துக் கொண்டு பழுக்க பழுக்க கனிகளை உதிர்க்க வேண்டும். உலகத்தில் புத்திமான்களான புருஷர்கள் எல்லோரும் விரும்பியதை அடைய செய்யும் உபாயம் இதுதான். தனக்கு சாதகமான காலம் வரும் வரையில் சத்துருவை தோளினில் சுமந்து கொண்டிருக்க வேண்டும். தன் காலம் மறுபடியும் வந்தவுடன் குடத்தை கல்லில் போட்டு உடைப்பதைப் போல உடைத்து விட வேண்டும். மிக இரக்கமான சொல்லை சொல்லி கெஞ்சிய போதிலும் பகைவர்கள் விஷயத்தில் தயை காட்டக்கூடாது. தீங்கு செய்தவனை எவ்வாறேனும் கொன்றுவிட வேண்டும். விரோதியை நல்வார்த்தை கூறி பொருட்களை கொடுத்து நம்ப வைத்து கொள்ளுதல் வேண்டும். எதிரியை எவ்வகையான உபாயம் செய்தாவது கொள்ள வேண்டும். நண்பனைப் போல நடித்து கொள்ளலாம், பொருளாசை காட்டி மயங்க செய்து கொள்ளலாம், அல்லது யுத்தம் செய்தாவது கொள்ளலாம். ஆனால் எவ்வகையான முறையை கையாண்டேனும் எதிரியை வீழ்த்திவிட வேண்டும். விரோதி ஒரு மன்னனாக இருந்தால் முதலில் அந்த மன்னனை கொல்ல வேண்டும், பிறகு அவனுடைய நண்பனை கொல்ல வேண்டும், பிறகு அவனுடைய மந்திரியையும் கொல்ல வேண்டும். இவ்வாறு அந்த மூவரையும் முதலில் கொல்ல வேண்டும். அதன் பிறகு அந்த மன்னனின் சேனாதிபதியையும், பிறகு அவனுடைய தேச இரட்சகரையும், பிறகு துர்க இரட்சகரையும் கொல்ல வேண்டும். சாமதான பேத தண்டங்களினால் சத்துருவை கொல்ல வேண்டும். இவ்வாறு கணிகர் சொல்லிக் கொண்டிருக்கையில் திருதராஷ்டிரன் குறுக்கிட்டு, கணிகரே, சாமதான பேத தண்டங்களினால் விரோதியை எவ்வாறு கொல்ல வேண்டும், அதை எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் என்று கேட்டான். அதை கேட்ட கணிகர், மகாராஜாவே, முன்னொரு காலத்தில் தர்ம சாஸ்திரத்தின் சூட்சமங்களை அறிந்த ஒரு நரி காட்டில் வசித்துக் கொண்டிருந்தது. அந்த நரியை பற்றிய கதையை கூறுகிறேன், கேளுங்கள். மிக சிறந்த புத்தி உள்ளதும் காரியத்தை சாதித்துக் கொள்வதில் சாமர்த்தியம் உள்ளதுமான ஒரு நரி தன் நண்பர்களாகிய புலி, எலி, சென்னாய், கீரிப்பிள்ளை இவைகளுடன் வசித்துக் கொண்டிருந்தது. அந்த நரியும் அதனுடைய சிநேகிதர்களும் அந்த காட்டில் வசித்த மிகுந்த வலிமையுள்ள ஒரு மான் கூட்டத்தை கண்டு ஆசை கொண்டன. அதை பிடிக்க திறமை இல்லாததால் நரி முதலான அனைவரும் ஒன்று கூடி ஆலோசனை செய்தன. அப்போது நரி, புலியே, இந்த வனத்தில் இதை கொல்லுவதற்கு நீ பலமுறை முயற்சி செய்திருக்கிறாய் அல்லவா? ஆனால் உன்னால் அவற்றை பிடிக்க முடியவில்லை. ஏனெனில் அவை இளமையானவை மற்றும் அதிவிரைவானவை, மேலும் மிகுந்த புத்தியுள்ளவை. ஆதலால் தான் உன்னால் அவைகளை பிடிக்க முடியவில்லை. இப்பொழுது அந்த மான்களை பிடிப்பதற்கு தகுந்த வழியை நான் கூறுகிறேன். அந்த மான்கள் படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கையில் எலி மெதுவாக சென்று அந்த மானினுடைய கால்களை கடித்து காயமாக்கி விட வேண்டும். பிறகு காலில் காயம்பட்ட மான் அதிக தூரம் ஓட முடியாது, மேலும் அதிவிரைவாகவும் ஓடிட முடியாது. அப்போது புலி அந்த மானை துரத்தி பிடித்து விட வேண்டும். அதன் பிறகு நாம் அனைவரும் சேர்ந்து அந்த மானை உண்டு மகிழலாம் என்று நரி யோசனை கூறியது. நரி கூறியதைப் போலவே எலியினால் கால்கள் காயப்படுத்தப்பட்ட மானை புலி எளிதாக பிடித்து கொன்றது. பூமியில் அசைவற்று கிடந்த மானின் தேகத்தை கண்டவுடன் நரி மற்ற அனைவரையும் பார்த்து, நீங்கள் ஸ்நானம் செய்து கொண்டு வாருங்கள், உங்களுக்கு சுகம் உண்டு. நான் இந்த மானை காவல் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறியது. அதை கேட்ட மற்ற விலங்குகள் அங்கிருந்து குளிப்பதற்காக நதிக்கரை பக்கம் சென்றன. அந்த நரி மிகுந்த சிந்தனையோடு இறந்து கிடந்த அந்த மானின் பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்தது. பிறகு சிறிது நேரத்தில் மகா பலசாலியான புலி முதலில் ஸ்நானம் செய்துவிட்டு வந்தது. அங்கு மிகுந்த சிந்தனையில் இருந்த நரியை நோக்கி, மிகுந்த புத்தி உள்ளவனே, ஏன் விசனப்படுகிறாய்? நம்முள் நீதானே புத்தி உள்ளவன். இப்போது என்ன சிந்தனை உனக்கு? வா, மாமிசத்தை புசிக்கலாம் என்று அழைத்தது. அதற்கு நரி, மகா வீரனே, எலி சொன்ன சொல்லை நான் சொல்லுகிறேன், கேள். மிருக ராஜாவான புலியின் பலம் இழிவானது. இந்த மான் என்னால் தான் கொல்லப்பட்டது. நான் இல்லை என்றால் புலி இந்த மானை பிடித்திருக்க முடியாது. எனது புஜபலத்தை கொண்டே இந்த மானை அந்த புலி கொன்றது. இப்போது தன் பசியை தீர்த்து கொள்ள வரப்போகிறது. இவ்வாறு அந்த சிறு எலி வீரவாதம் செய்ததை கேட்ட பிறகு, நான் இந்த மானை உண்ண விரும்பவில்லை என்று நரி புலியிடம் கூறியது. எலி இவ்வாறா பேசியது? சரியான நேரத்தில் இதை எனக்கு சொன்னாய். எனக்கும் இந்த மான் மாமிசம் வேண்டாம். நான் தனித்து என் கைவன்மையை கொண்டே காட்டில் இருக்கும் மிருகங்களை வேட்டையாடி அவற்றின் மாமிசங்களை உண்டு கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புலி சென்று விட்டது. புலி சென்ற பிறகு அங்கு எலி வந்து சேர்ந்தது. எலி வந்ததை பார்த்த நரி, எலியே, உனக்கு சுகம் உண்டாகட்டும். கீரிப்பிள்ளையானது இந்த மான் உணவை சிறிதளவு உண்டுவிட்டு, எனக்கு இந்த மானின் மாமிசம் பிடிக்கவில்லை, நான் எலியை உண்ணப் போகிறேன், அப்படி செய்வதற்கு நீ எனக்கு அனுமதி கொடு என்று என்னிடம் கேட்டது என்று கூற, நரியின் சொல்லை கேட்ட எலி பயந்து வலைக்குள் போய்விட்டது. பிறகு அங்கு அந்த சென்னாயும் ஸ்நானம் செய்துவிட்டு வந்து சேர்ந்தது. அது வந்ததை பார்த்த நரி, புலி உன் மீது கோபித்துக் கொண்டிருக்கிறது. அந்த புலியின் கோபம் உன்னை சிதைத்துவிடும். புலியானது தன் மனைவியை அழைத்துக் கொண்டு வர சென்றுள்ளது. அதன் பிறகு உன் நிலைமை என்ன ஆகும் என்று எனக்கு தெரியவில்லை. பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நீயே முடிவு செய்து கொள் என்று கூற, மான் மாமிசத்தை ருசிக்க வந்த சென்னாய் நரியால் இவ்வாறு சொல்லப்பட்டவுடன் தனது உடம்பை சுருக்கி கொண்டு ஓடிப்போய்விட்டது. பிறகு கீரிப்பிள்ளை கடைசியாக அங்கு வந்து சேர்ந்தது. நரி கீரிப்பிள்ளையிடம்,
என் புஜபலத்தைக் கொண்டு என்னால் வெல்லப்பட்ட அவர்கள் அனைவரும் வேறு இடங்களுக்கு சென்று விட்டனர். நீயும் என்னோடு சண்டைக்கு வா, என்னோடு யுத்தம் செய், பிறகு நீ வேண்டிய வரையில் இந்த மான்மாமிசத்தை புசிக்கலாம் என்று கூறியது. மிருக ராஜாவான புலியையும் செந்நாயையும் புத்திமானான எலியையும் நீ ஜெயித்ததனால் அவர்களை விட நீ மேலான வீரன், உன்னோடு யுத்தம் செய்ய என்னால் இயலாது என்று சொல்லி அந்த கீரிப்பிள்ளையும் அங்கிருந்து சென்று விட்டது. நரி தன் திட்டத்தில் இவ்வாறு வெற்றி பெற்று தனிமையாக அந்த மான் மாமிசத்தை சாப்பிட்டது. அந்த நரியைப் போல இருக்கும் ஒரு மன்னன் எப்பொழுதும் சுகமாக வாழ்வான். பயமுள்ளவர்களை பயத்தை காட்டி கலைக்க வேண்டும். சூரனை கும்பிடுவதனால் மாற்ற வேண்டும். பொருளாசை உள்ளவனையும் ஒத்த பலம் உள்ளவனையும் பொருளை கொடுத்து கலைக்க வேண்டும். வலிமை குறைந்தவனை நம்முடைய பராக்கிரமத்தினால் ஒழிக்க வேண்டும். அது மட்டுமின்றி புத்திரனாய் இருந்தாலும், நண்பனாய் இருந்தாலும், சகோதரனாய் இருந்தாலும், தந்தையாய் இருந்தாலும், குருவாக இருந்தாலும் அவர்கள் நமக்கு எதிரியாகிவிட்டால் அவர்களும் கொல்லப்பட வேண்டியவர்களே. நிச்சயமாக காப்பாற்றுவதாக சத்தியம் செய்து கொடுத்தாவது தகுந்த நேரம் பார்த்து கொன்றிட வேண்டும். விஷம் கொடுத்தாவது அல்லது வஞ்சகத்தின் மூலமாவது கொன்றுவிட வேண்டும். அவர்கள் விரும்பும் பொருளை கொடுத்து பொருளாசை காட்டி அவர்கள் மதிமயங்கும் நேரத்தில் கொள்ள வேண்டும். எவ்வகையிலும் எதிரியை மட்டும் விட்டுவிடவே கூடாது. இரண்டு சமமான வீரர்கள் மோதி கொள்வாராயின் அவர்களுள் ஜாக்கிரதை உணர்வு அதிகம் உள்ளவனே வெல்வான். துர்மார்க்கத்தில் போனவன் குருவாக இருந்தாலும் அவனை தண்டிப்பது நியாயமாகும். கோபம் முற்றவனாய் இருந்தாலும் கோபிக்காதவன் போல காண்பித்துக் கொண்டு புன்னகையோடு எதிரிகளுடன் உறவாட வேண்டும். நம்முள் கோபம் கனன்று கொண்டிருப்பதை எதிரி எவ்வகையிலும் அறியாமல் இருக்க வேண்டும். கோபம் கொள்ளும் பொழுது எவ்வகையிலும் எதிரியை இகழ்ந்து பேசக்கூடாது. சொல்லையே பேச வேண்டும். நேரம் வரும்பொழுது எப்பாடுபட்டேனும் அவனை வீழ்த்திட வேண்டும். அவனை வீழ்த்திய பிறகும் கூட சோகம் தாழாதவன் போலும், விசனப்படுகிறவன் போலும், அழுகிறவன் போலும் நடித்திட வேண்டும். பெரும் குற்றம் செய்தவனும் தர்மத்தை கைவிடாமல் இருந்தால் அவனுடைய அந்த பெரும் குற்றமும் இருண்ட மேகங்களினால் பெரும் மழையானது மறைக்கப்படுவதைப் போல மறைக்கப்பட்டுவிடும். கொல்ல தகுந்த விரோதியின் வீட்டினில் தீயை வைத்து விரோதியை கொல்லலாம். அல்லது பொருள் இல்லாதவர்களையும் நாத்திகர்களையும் கள்ளர்களையும் எதிரிக்கு விஷம் கொடுக்கும் பணியில் ஈடுபடுத்தலாம். எதிர் சென்று ஆசனம் கொடுப்பது முதலிய உபசாரங்களாலும் சிறந்த பொருட்களை வெகுமதி கொடுப்பதாலும் நம்மை மிகவும் நம்பிய எதிரியை கூரான பற்களை கொண்ட பாம்பு தலைவணங்கி கடிப்பதைப் போல நாமும் எதிரியை தலைவணங்கி கொள்ள வேண்டும். தன்னை நம்பாதவனை நாமும் நம்பக்கூடாது. மேலும் நம்பிக்கை உள்ளவன் மீதும் அதிகமான நம்பிக்கையை வைக்கக்கூடாது. இவனை நம்பலாமா வேண்டாமா என்று உண்டாகும் பயம் வேர்களை அறுத்துவிடும். தன்னுடைய தேசங்களிலும் எதிரியினுடைய தேசங்களிலும் சாமர்த்தியத்தில் மிகவும் தேர்ந்த உளவாளியை நியமிக்க வேண்டும். தோட்டங்களிலும் பௌத்த ஆலயங்களிலும் தேவ ஆலயங்களிலும் பர்ணசாலைகளிலும் வீதிகளிலும் புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாவற்றிலும் நார் சந்திகளிலும் கிணற்றங்கரையிலும் நதிகளிலும் மலைகளிலும் காடுகளிலும் மக்கள் சபைகளிலும் என எங்கும் அங்கு நடப்பவற்றை விசாரிக்க வேண்டும். மந்திரி, புரோகிதன், யுவராஜன், சேனாதிபதி, துவாரபாலகன், அந்தப்புற அதிகாரி ஆகிய அனைவரையுமே வேவு பார்க்க வேண்டும். நாம் எப்போதும் நயமாகவும் இருக்க வேண்டும், கருத்தில் கத்தி போலவும் இருக்க வேண்டும். கொடுமையான செயலை செய்ய நிச்சயித்த பிறகு புன்சிரிப்போடும் அன்பாக பேசுகிறவனைப் போலவும் இருக்க வேண்டும். கும்பிடுவது, சத்தியம் செய்வது, இன்சொல்லால் பேசுவது, தலைவணங்கி வந்தனம் செய்வது, வேண்டியவற்றை கொடுப்பது, ஆசை காட்டுவது முதலியவற்றை ஐஸ்வர்யத்தை விரும்புகிற ஒருவன் செய்ய வேண்டும். நல்ல இனிமையான சொற்களை பேசி தன் காரியத்தில் கண்ணாக இருக்க வேண்டும். எதிரியை நம் வசப்படுத்த வேண்டுமே தவிர நாம் எதிரி வசப்படக்கூடாது. ஜாக்கிரதை உணர்வு உள்ளவனாகவும் இனிமையான சொற்களை பேசுகிறவனாகவும் கோபம் இல்லாதவனாகவும் தனக்கு வரும் பயன்களை தெரிந்து கொண்டவனாகவும் பிராமணர்களோடு மந்திர ஆலோசனை செய்பவனாகவும் நாம் இருக்க வேண்டும். உயிரின் மேல் பெரும் பற்று கொண்ட ஒருவன் ஐஸ்வர்யத்தை எப்போதும் அடைய முடியாது. எவன் ஒருவனுடைய புத்தி சோர்வடைகிறதோ அவனை முன்னே நடந்த ராமர் முதலிய சரித்திரங்களை சொல்லி தேற்ற வேண்டும். நம்பிக்கை இல்லாதவனை பின்னால் வரும் நன்மைகளை சொல்லி தேற்ற வேண்டும். எல்லாம் தெரிந்தவனை பல உதவிகளை செய்து தேற்ற வேண்டும். தான் செய்யும் மந்திர ஆலோசனைகளை எதிரி அறியாமல் மறைக்க வேண்டும். இரவில் ஆலோசனை செய்யக்கூடாது. மற்றவர்கள் கவனிக்கும்படியும் ஆலோசனை செய்யக்கூடாது. மேல்மாடியின் மீதும் குன்றின் மீதும் மக்கள் இல்லாத விசாலமான இடத்திலும் அதை சுற்றி நம்பிக்கையானவர்களை காவலாக நிறுத்தி வைத்துவிட்டு அதன் பிறகே ஆலோசனையை தொடங்க வேண்டும். அந்த ஆலோசனை கூட்டத்தில் குருவிகளையும் ஆண் பெண் கிளிகளையும் சிறுவர்களையும் மூடர்களையும் வைக்கக்கூடாது. தர்மிஷ்டர்களும் ராஜநீதி தெரிந்தவர்களும் தர்ம சாஸ்திரம் தெரிந்தவர்களும் இதிகாசங்களில் நன்றாக தேர்ந்தவர்களும் ஆகிய
பிராமணர்களுடன் ஆலோசனை நடத்த வேண்டும். ஆலோசனையின் முடிவில் செய்த ஆலோசனையானது வெளியே கசிந்து விடாமல் காக்கப்படுவதை பற்றி தானே நிச்சயம் செய்ய வேண்டும். அறிவுள்ள அரசன் தன் அபிப்பிராயத்தையும் பிறருடைய அபிப்பிராயத்தையும் பலமுறை ஆராய்ந்து அவற்றில் சிறந்தவற்றையே எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போதும் என்று திருப்தி அடைந்துவிடக் கூடாது. அயலானுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தாமலும் கொடிய காரியத்தை செய்யாமலும் ஒருவனையும் இம்சை செய்யாமலும் பெரிய ஐஸ்வர்யத்தை ஒருவன் அடையவே முடியாது. பொருள் உள்ளவனிடம் செல்வதில்லை. ஐஸ்வர்யத்தை விரும்புகிற ஒருவன் கோபத்தை விட்டு நண்பர்களை சேர்ப்பதிலும் பகைவரை பகைப்பதிலும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். தான் செய்ய போகும் காரியங்களை தன்னுடைய நண்பர்களும் சத்துருக்களும் அறியாமல் இருக்க வேண்டும். வெற்றிகரமாக அதை செய்து முடித்த பிறகே மற்றவர்கள் அதை அறிய வேண்டும். தனக்கு பயம் வருவதற்கு முன்னரே எதிரியை பயம் கொள்ள செய்ய வேண்டும். எதிரி பயந்த பிறகு நாம் பயம் கொள்ளாமல் யுத்தத்தை செய்து அவனை வீழ்த்திட வேண்டும். எந்த ஒருவன் சிறு நெருப்பைப் போல தன்னை விருத்தி செய்து கொள்கிறானோ அவன் விருத்தியான பின் பெரும் கூட்டத்தையே அழிக்கும் சர்வ வல்லமை பெற்றவனாக உருவெடுப்பான். உரையில் மறைந்திருக்கும் கத்தி சமயத்தில் பகைவர்களை அறுப்பது போல மனிதன் கால நேரத்தை பார்த்து கூர்மையாக இருந்து எதிரியை தொலைத்து அவர்களின் உயிரை எடுத்துவிட வேண்டும். மகாராஜாவே, பாண்டவர்களிடத்தும் மற்றவர்களிடத்தும் உமது புத்திரர்களிடத்தும் நீங்கள் செய்ய வேண்டியதை நன்றாக ஆராய்ந்து செய்யுங்கள். எல்லா செல்வங்களும் நிறைந்தவனே சிறந்தவன் என்பது நிச்சயம். பாண்டு புத்திரர்களிடமிருந்து தங்களையும் தங்களது புத்திரர்களையும் காத்துக்கொள்ளுங்கள். ஏனெனில் அவர்கள் மிகுந்த பலமுள்ளவர்கள். அவர்களை அறுக்க தாங்கள் முடிவு செய்திருந்தால் மேலே நான் கூறிய என்னுடைய ஆலோசனையின்படி ஜாக்கிரதையாக செயல்படுங்கள் என்று கூறிவிட்டு கணிகர் தன் இல்லம் திரும்பினார். இதன் பிறகு அந்த ஆலோசனையில் இருந்த திருதராஷ்டிரன், துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், சகுனி முதலிய அனைவரும் தங்களது எதிரிகளான பாண்டவர்களை வீழ்த்த என்ன வியூகம் வகுக்கப் போகிறார்கள், அதை அடுத்த பதிவில் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.